அவங்களுடைய செக்ஷுவல் பிஹேவியர் பற்றி பார்க்கலாம். அவர் எப்படி செக்ஷுவலி ப்ளீஸ் பண்ணுறது, எப்படி எப்படி இருந்தால் அவங்களுக்கு பிடிக்கும், எப்படி இருந்தால் பிடிக்காது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் ஒரு வேளை ரிஷபராசி பெண்ணை திருமணம் செஞ்சிட்டீங்க அப்படின்னா இன் பெட் ஒருபோதும் அவசரப்படக்கூடாது. முட்டாள் மட்டும்தான் ரிஷபராசி பெண்ணை திருமணம் செஞ்சுட்டு ரொம்ப அவசரப்படும். த ரீடர்னு ஒரு படம் இருக்குது, இங்கிலீஷ் படம், முடிஞ்சால் பாருங்கள். டைட்டானிக் ஹீரோயின் நடிச்ச படம். அதில் இது ஒரு சீனாவே வச்சுருப்பாங்க. அந்த ஒரு சின்ன பையனோட அந்த பொண்ணு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும். அப்போ வந்து ரொம்ப வேகமாக செயல்படும். அந்த பொண்ணு சொல்லுவோம், ரொம்ப ரஷ் பண்ணாது, ஸ்லோவாக பண்ணு அப்படி சொல்லுவோம். நீங்களும் ஸ்லோவாக பண்ணணும். ஏன்னா அப்படின்னா ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ் அப்படிங்கிறது ரிஷபராசி மண்டையில் எழுதப்பட்ட ஒரு நியதி, ஒரு மாரல். அவங்க அதை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுவாங்க. ரஷ் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப அநாயகமாக இருக்கும், ரொம்ப கடுப்பேற்றும். ஸோ ப்ளீஸ் டோன்ட் ரஷ் தம். ரொம்ப ஸ்லோவாக என்னை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சாஃப்டான லைட்டிங் சுற்றி ப்ளே பண்ணிவிட்டு ஒரு இளையராஜா மியூசிக்கோ ஏதோ ஒரு மியூசிக் ரொம்ப சாஃப்டான மியூசிக் பின்னாடி ப்ளே பண்ண வச்சுட்டு ஒரு அந்த அட்மாஸ்பியரே ஒரு பெரிய லாங் நைட்டுக்கான அட்மாஸ்பியராக செட் பண்ணிவிட்டு ரொம்ப ஸ்லோவாக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப பெட்டர். ஒரு சர்வே ஒன்று இருக்குது, ஃபாரினில் நடக்கப்பட்ட சர்வே. அந்த சர்வேல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரிஷபராசி பெண்கள் ரொம்ப கடுப்பேற்றுற விஷயமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு பார்ட்னர் வந்து சண்டைக்கு பிறகு அவங்களோட செக்ஷுவல் ஆக்டிவிட்டியில் ஈடுபடுறது ரொம்ப கடுப்பேற்றுன்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த சண்டை வந்து என் மண்டையில் ஏறியே இருக்குது, மண்டைக்குள்ளேயே இருக்குது. அப்படி இருக்கும்போது அவர் அது மறந்துட்டு டக்குன்னு செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பில் வாங்கினா என்னால் போக முடியல, அது ரொம்ப கடுப்பேற்றுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரிஷபராசி பெண்களுக்கு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மேலை நாட்டில் நீங்கள் செக்ஷுவல் ஆக்டிவிட்டியில் ஈடுபடுறதுக்கு 2 நாள் முன்னாடியே பிளான் பண்ணுங்கன்றாங்க. டக்குன்னு ஒரே நாளில் பண்ண முடியாது. ரிஷபராசி மேலே நீங்கள் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். 8 மணி படத்துக்கு புக் பண்ணி 8 மணி படத்துக்கு போகணும் அப்படின்னா 7 மணி அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா வரமாட்டாங்க. புரியுதுங்களா? அவங்க பிளானில் அது இருக்கவே இருக்காது. அவங்க ஆல்ரெடி மைண்டில் ஒரு ரொட்டீன் பிளான் வச்சுருப்பாங்க, ஒரு கம்ஃபர்ட்டான பிளான் வச்சுருப்பாங்க. டக்குன்னு அதை மாற்ற முடியாது. புரியுதுங்களா? நீங்கள் 8 மணிக்கு படம் புக் பண்ணிங்கன்னா அதுக்கு முன்னாடி நாள் சொல்லணும். காலைல 8 மணிக்கு நான் வந்து உங்களுக்கு புக் பண்ணிக்கிறேன், படத்துக்கு போகணும் அப்படின்றத நீங்கள் 8 மணிக்கு சொன்னால் மட்டும்தான் ரெடியாகி வரதுக்கான பாசிபிலிட்டி நிறைய உண்டு. அவங்களோட கம்ஃபர்டபுள் லைஃப்பை நீங்கள் எந்த வகையிலையும் ஷேக் பண்ணக்கூடாது. ஷேக் பண்ணுறதே அவங்களுக்கு பெரிய ரெட் ஃப்ளாகாக அவங்க பார்க்கக்கூடிய பாசிபிலிட்டி உண்டு. அதே தான் பெட்லேயும் ரொம்ப ரஷ் பண்ணக்கூடாது. ரொம்ப ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து ரிசல்ட்டை பற்றி கவலையே கிடையாது. அந்த ப்ராசஸ் வந்து ஸ்லோவாக இருக்கணும், அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும், உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும். ஸோ ரஷ் பண்ணிங்க அப்படின்னா செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் ரிஷபராசியோட ஒருபோதும் நன்றாக வருவதற்கான பாசிபிலிட்டி கிடையாது. ஸோ மொத்தத்தில் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ரிஷபராசிங்கிறது வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். ரிஷபராசி பெண்ணை நீங்கள் காதலிக்கிறீர்கள், திருமணம் செய்வீங்கன்னா அது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பாருங்கள். நீங்கள் உடனே இப்போ இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இந்த வருஷமாக காசை போட்டு அடுத்த நாளே எனக்கு வருமா, அடுத்த மாதமே எனக்கு அதில் வந்து ரீஃபண்ட் ஒரு 10,000 போட்டு எனக்கு 10 லட்சம் வருமானு எதிர்பார்த்தீங்க அப்படின்னா ரிஷபராசி உங்கள் டைப் கிடையாது. மாறா நான் 10,000 போடுறேன், 10 வருஷம் கழிச்சு எனக்கு அதை 10 லட்சம் மாறினா எனக்கு ஓகே அப்படின்னு நம்பக்கூடிய நபராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிஷபராசி தான் பர்ஃபெக்டான பேர். ரிஷபராசி வந்து உடனே ஓகே சொல்லாது லவ்வுக்கு, உடனே எல்லாத்துக்கும் ரஷ் பண்ணீங்க அப்படின்னா அவங்க உங்களை விட்டு விலகி போகிறதுக்கான பாசிபிலிட்டி நிறைய உண்டு. இட் வில் டேக் லாட் ஆஃப் டைம், லாட் ஆஃப் பேஷன்ஸ். புரியுதுங்களா? உங்ககிட்ட அதுக்கான பொறுமை இல்லை அப்படின்னா ரிஷபராசி பெண் உங்களுக்கான பெண் இல்லை.